கண்ணா, நீ பண்றது கொஞ்சமும் சரியில்லை. நம்ம குடும்ப கௌரவம் முக்கியம்னு யோசிச்சு பார். பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்து வர எபிசோடில் கோமதி இருந்துட்டு சும்மா இருக்காம பாண்டியன் கிட்ட செந்திலை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? மீனாவுக்கே அதனால தாங்க உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் செந்தில் வந்து ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனை நம்ம எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தோம், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்க்கு போன உடனே இப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனுக்கு என்ன புத்தி கெத்தி கெட்டு போச்சு அடி, அவனை இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கோமதி இருந்துட்டு, வேண்டாங்க, அவங்ககிட்ட நான் ஏற்கனவே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சத்தியம் கூட வாங்கியிருக்கேன். அதே மாதிரி அவங்ககிட்ட நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்கேன். மீனா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், அப்பையும் அவன் சும்மா இருக்காம மீனா கிட்ட போயிட்டு சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு விஷயத்த கேட்ட உடனே என்னால் இப்படி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, விடு என்ன அப்படின்னு ரொம்பவே கோவமாக செந்திலோட ரூமை போய் தட்டுறாங்க. மீனா இருந்துட்டு, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் எங்கம்மா அவனை வெளியே வர சொல்லுமா அவனை, டேய் என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.